இந்த வருஷம் 2026க்கு குரூப் 1 நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு 232 டேஸ் இருக்குது. இந்த 232 டேஸில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஒன்லி அப்படின்ற ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு அதுதான். ஸோ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது? ஸோ நீங்கள் எல்என்டி மெத்தட் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ எல்என்டினா என்னென்னா 2 சப்ஜெக்ட் லேர்னிங், ஓகே, அதுதான் எல். 2 டெஸ்ட், ஓகே, அதுதான் டி. ஸோ 2 சப்ஜெக்ட் லேர்னிங்னா ஒன்று வந்து உங்களோட ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் ஒன்று படிக்கணும். இன்னொன்று வந்து எய்தர் ஈஸி ஆர் ஆப்டிடியூட் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். இதுதான் உங்களோட 2 லேர்னிங். ஸோ ஹை ஸ்கோரிங்னா நீங்கள் பாலிட்டி, எக்கானமி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கலாம். இல்லை அடுத்தது டெஸ்ட் என்னென்னா 2 டெஸ்ட் போடணும். ஒன்று ப்ரிலிம்ஸ், இன்னொன்று மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 50 கொஷின்ஸ் ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 20 கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் தினமும் சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இன்னொன்று மெயின்ஸு. ஸோ மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் தினம் 2 மெயின்ஸ் கொஷின் எழுதுங்க. ஸோ அதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு மெயின்ஸ் கொஷின் 10 மார்க் கொஷின் மட்டும் எழுதுங்க, அது போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன்றது பண்ணால் உங்களுக்கு 2026ல் ஷியோராக உங்களுக்கு நீங்கள் உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ட் இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாமல் நம்ம Jan 20 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிறகுகள் 2.2 அப்படின்ற குரூப் 1க்கான பேட்ச். அதில் ஜாயின் பண்ணுறப்ப பொங்கல் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டபுள் வேலிடிட்டி, இது இல்லாமல் ப்ரைஸ் ட்ராப்பு எல்லாம் நிறையா கோர்சஸில் இந்த ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க.